and welcome to Saranya kitchen. இன்னைக்கு நம்ம வந்து மெத்துன்னு மைசூர் போண்டா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு அதிகமான பொருள் தேவைப்படாது. அதே மாதிரி குறைஞ்சது 10 நிமிஷத்துக்குள்ள இந்த போண்டா நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு தயிர், புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு, ஜீரகம் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி, இஞ்சி பச்சை மிளகா, சோடாப்பூ. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போது தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் வந்து புளிச்ச தயிர் தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையை வச்சு நல்லா பீட் பண்ணணும். இந்த மாவை நல்லா சூப்பராக பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன். இப்படி எடுத்து நம்ம வந்து கையில் எடுத்து இப்படி போட்டோன்னா இந்த மாதிரி விழணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து மைசூர் போண்டா போடலாம். மைசூர் போண்டா எண்ணெயில் போட்டோன்னே அது நல்லா அப்படியே பொங்கி பந்து மாதிரி வரும், நல்லா உப்பி வரும். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் போட்டு எடுக்கணும். சூப்பரான மெத்துன்னு மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை மேங்களூர் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளார ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம சட்னி கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டீ டைமில் டீ கூடவே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள மாவுலையும் நம்ம வந்து மைசூர் போண்டா போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாவில் வந்து நமக்கு 10 மைசூர் போண்டா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.